ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது அம்மன் சாரி சுவிட்சர்லாண்ட். போன வருஷம் அம்மன் கோவில்லையும் ஐயப்பன் கோவில்லையும் சேல் போட்டு நாங்கள் திருவிழாவுக்கு. இந்த முறை அதுக்கான சந்தர்ப்பம் அமையாதபடியாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி ஜூலை மதியம் 1 மணியிலிருந்து 20ஆம் தேதி ஜூலை வரைக்கும் கிளியரன்ஸ் சேல் போட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சவர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்து தொடர்புகளெல்லாம் இல்லைன்றால் அப்புறம் இந்த வீடியோக்கு நான் நம்பர் ஒன்று போடணும். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் வர வேண்டிய நேரத்தை என்னோட கதைச்சிட்டே நீங்கள் வாங்க. ஏனென்றால் வீட்டில் இருந்து செய்கிறதால என்னோட தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நான் நிற்கிற நேரத்தை பொறுத்து உங்களுக்கு என்னுடைய விலாசமும் நான் பிறகு தருவேன். சேல் என்றால் குவாலிட்டி இல்லாமல் இல்லை, அல்லது பழுதாயின சாரி இல்லை, இல்லாமல் குவாலிட்டியானது எந்த பழுதுமே இல்லை. ஆனால் கிளியரன்ஸ் சேல் அடுத்த புது டிசைன் கொண்டு வரதுக்காக இது கிளியரன்ஸ் சேல். 5 ஃப்ராங்கில் இருந்து சாரீஸ் இருக்குது. 5 ஃப்ராங்க்லேருந்து சாரீஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் கட்டியிருக்கிற சாரி கொட்டன் சாரி. இந்த கொட்டன் சாரியிலே கலர்ஸ் இருக்குது. ஆனால் நான் இப்போ எல்லா கலரையும் காட்டி வீடியோவை பெருப்பிக்கல. அதனால் இது ஒரு கலர், இன்னும் நிறைய கலர் இதில் இருக்குது. இது கொட்டன் சாரி. இது வந்து நான் எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸும் காட்டுறேன். என்ன சாரீஸ் இருக்குது என்னட்டேண்டு. இது வந்து மல்மல் கொட்டன்னு சொல்லுவேன். இது வந்து மல்மல் கொட்டனில் வந்து பேட்ரிக் டிசைன் பார்த்திங்கன்னா இங்கே இப்படி சுருக்கினாலே தெரியும். அவ்வளோ சாஃப்டான சாரி. இது உடம்பில் கட்டியிருக்கிறன்னு தெரியாது. இந்த வெக்கைக்கு நல்லா இருக்கும். மல்மல் கொட்டன். இது மிக்ஸ் கொட்டன், அதாவது சில்க்கும் கொட்டனும் மிக்ஸ் பண்ணின சாரி. இது முழுக்க பொடி முழுக்க ஒரு கலரில் இருக்கும். பார்டர் கலரும் ஹெட் பீஸ் கலரும் ஒரு கலரில் வரும். இதுக்குள்ளே பேப்பர் வச்சுருக்க வாடி தெரியுது அப்படியே திக் மாதிரி. ஆனால் அப்படி இதுவும் சாஃப்டான சாரி. பிறகு இதுவும் கொட்டன் சாரி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது. இது கொஞ்சம் பிளெயினானது, சின்ன சின்ன டிசைன் போட்டது. ஆனால் கொட்டன் சாரி தான். ஆனால் நல்ல பார்டரோடு இருக்கிறதால கட்டும்போது நல்ல கிராண்டாக தெரியும். இது வந்து சில்க் சாரி. இது கொஞ்சம் வித்தியாசமான டிசைன், பார்டர்லேயே கொஞ்சம் வித்தியாசமான டிசைன். பார்த்திங்கன்னா இதுதான் அதில் பார்டர் கொஞ்சம் வித்தியாசமான பார்டர். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது சில்க் சாரி. இதுதான் இப்போ கொஞ்சம் ஃபேஷனாக ட்ரெண்டாக போய் கொண்டு இருக்கிற சாரி. நல்ல ஒரு மெல்லிய பேபி ப்ளூ, பிங்க் ஜரிகை போட்டிருக்குது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். இது சில பேருக்கு நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய பிரிண்டட் போட்டது, பசுவிட பிரிண்டட் போட்ட சாரீஸ். இதுவும் சில்க் காட்டன் சாரி தான். ஒரு சில்க்ஸ் எல்லாமே சாஃப்டான சாரீஸ் தான். இது வந்து காதி மாதிரி உடம்புக்கு சாஃப்டாக இருக்கிற சாரி ஒன்றுமே இல்லை. உண்மையிலே நல்லா இருக்கும். கட்டினீங்கன்னா உடம்புக்கு அந்த மாதிரி நல்ல சாஃப்டாக, இந்த வெக்கைக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆசிரியர்கள், நெடுகிழமை கோயிலுக்கு போகிற ஆட்களுக்கு வந்து இது உண்மையிலேயே நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸ். இதில் காதியில் வந்து சிலது பிளெயினாக இருக்கும், சிலதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பினோம், சிலது வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பினோம். இது வந்து நூல் ஒர்க் பண்ணியிருக்கணும் இந்த சாரியில். இது வந்து லினன் சாரி. இதுவுமே நல்ல சாஃப்டானது. பெருசாக அயன் பண்ணலாம் தேவையில்லை. காதியும் பெருசாக அயன் பண்ண தேவையில்லை, இந்த சாரீஸும் பெருசாக அயன் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு கட்டிடலாம். இது வந்து லினன் சாரி. இது வந்து கொட்டன். இது வந்து நாங்கள் ஊரில் பார்த்த மாதிரி கொஞ்சம் முரம்புரண்ட கொட்டன். ஒரு அலம்பு வேணும். ஒரு அலம்பின உடனே தான் அந்த முரம்புரத்தன்மை இல்லாமல் போகும். அப்புறம் அயன் பண்ணால் நல்லா நீட்டாக நிற்கும். இது ஒரு கொட்டன் சாரி. இது வந்து குபேரப்பட்டு. இப்போ கொஞ்சம் நாளாக எல்லா இடமும் போய்க்கொண்டு குபேரப்பட்டு. இதில் நீங்கள் இது அறிஞ்சிருப்பீங்கள். இதுவுமே குபேரப்பட்டு தான். நல்ல சாஃப்டான சாரி. இதுவுமே நல்ல சொன்னபடியே நிற்கும். இது வந்து செல்ஃப் கலர், எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. ஆனால் இது வந்து 2 கலரில் இருக்குது. இதில் ஹைலைட்டு இதில் இருக்கிற ப்ளவுஸ் பீஸ். இதுதான் அதில் ப்ளவுஸ் பீஸ் வித்தியாசமாக வடிவாக இருக்கும். பொடி முழுக்க இப்படி ஒரு சின்ன டிசைனோடு இருக்குது. இதுவும் ஒரு சில்க் சாரி தான். ஆனால் இதில் பார்டரை சொல்லுவினம், இந்த மாதிரி பார்டர் சொல்லுவினம், பைந்தானி பார்டர்னு சொல்லுவினம். இப்படி கலர்ஸாக வர பார்டர். இதுவும் நல்லாயிருக்கும். வித்தியாசமான கலர். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாத்துலேயுமே நிறைய கலர்கள் இருக்குது. இது நான் சும்மா ஒவ்வொன்றும் சாம்பிளுக்கு ஒவ்வொரு சாரீஸ் காட்டிட்டு வரேன். இது கொட்டன் சாரி. இதுவுமே உங்களுக்கு பேப்பர் வச்சு மடிச்சிருக்குது. சாஃப்டான கொட்டன் சாரி. இதை சொல்லுவினம் கங்கா ஜமுனா பார்டர். இந்த பக்கம் ஒரு கலர் பார்டர், இந்த பக்கம் இன்னொரு கலர் பார்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக சாரீஸ் கட்டுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கங்கா ஜமுனா பார்டர். இது கொட்டன் சாரி. இது வந்து ஜோதிகாத் சாரி.
இப்போ ஜோதிகா அம்பானியோட கல்யாணம் விட்டு கட்டின அம்பானி ஃபேமிலியோட கல்யாணம் விட்டு கட்டின சாரி வந்து ட்ரெண்ட் இப்போ. அதுவுமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்யணும். இதுவும் இது அதில் ஒரு சாம்பிள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஷ்யூ தான், இது டிஷ்யூ மிக்ஸ்டு தான். அப்போ கொஞ்சம் தெரியும் நம்ம டிஷ்யூ கொண்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா நீட்டாக அயன் பண்ணி கட்ட வேணும். இது ஜோதிகாட சாரி, நல்ல ஷைனிங்கான சாரி. இதில் ஹெட் பீஸ் இது வந்து இது வந்து ப்ளவுஸ் பீஸ் மாதிரி. இது ப்ளவுஸ் பீஸ். பிறகு இதுவுமே ஒரு டிஷ்யூ சாரி தான். இது நல்ல கிராண்டான டிஷ்யூ சாரி. இந்த டிஷ்யூ சாரியோட ப்ளவுஸ் வந்து இப்படி சின்னனா கைக்கு சின்னனா வேலைப்பாடு செய்திருக்குது. பொடி ஃபுல்லாகவே இப்படி தான் கொஞ்சம் கூரை சாரி மாதிரி டிசைன், மயில் டிசைன் போட்டிருக்குது. பார்டர்லேயே மயில் போட்டிருக்கு. பார்க்குறத விட கட்டும்போது இன்னும் நல்லா இருக்குது இந்த சாரி. இதுலேயுமே 4-5 கலர் கிட்ட இருக்குது. பச்சை, பிங்க், இன்னும் ஒரு 4 கலர் இருக்குது இதுலேயுமே. இது வந்து அம்பானி ஃபங்க்ஷனுக்கு நீத்தா அம்பானி கட்டின சாரியோட கொப்பி, ரேப்ளிகான்னு சொல்லலாம். அது தெரியும், அதான எவ்வளோ விலையாக இருக்கும். ஆனால் அது அதே மாதிரி இது குட்டி குட்டி பூ மாதிரி, தாமரை கொடி பூ மாதிரி போட்டிருக்கு, சின்ன போர்டரோட. இதுக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ், நல்ல ஒரு டார்க் பச்சை ப்ளவுஸ், பிளெயின் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த சாரி. இதுவுமே டிஷ்யூ மிக்ஸட் சாரி தான். இதுவுமே டிஷ்யூட மிக்ஸ் பண்ண சாரி. ஏன்னா ஷைனிங் வரணுமெண்டா டிஷ்யூட மிக்ஸ் கட்டாயம் இருந்தது தான் அது ஷைனிங்காக வரும். இது அம்மன் சாரியோட ஸ்பெஷல். அம்மன் சாரியில் வந்து எப்போவுமே கைத்தறி கொட்டுன். இது வந்து உண்மையிலே கைத்தறி நாராயணம்பட் கொட்டுன். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ சாஃப்ட் கைத்தறி, கையால் நெசவு செய்த சாரி. இது எப்போவுமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது வந்து மளிகை போட்டதுக்கு வராது, இது சேலில் வராது. இந்த ரெண்டுகளுமே என்னோட கொட்டுன் சாரி 30 ஃப்ராங்க் தான். அதுவும் கைத்தறி கொட்டுன், சும்மா நார்மல் கொட்டனில் கைத்தறி கொட்டுன் எப்போவுமே 30 ஃப்ராங்க் தான். நீங்கள் ஒரு 5 அல்ல 10 சாரீஸ் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் ப்ரைஸ் குறைக்கலாம். ஆனால் நார்மலாகவே இது 30 ஃப்ராங்க் மட்டும்தான் கைத்தறி கொட்டு. இதில் நான் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு டிசைன்ஸ். பிறகு பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் இருக்குது, வேட்டி இருக்குது. அந்த சும்மா நார்மல் வேட்டியும் இருக்குது, ஒட்டிக்கோ கட்டிக்கோவும் இருக்குது. இதுலேயும் இப்போ சைஸ் வந்து சைஸ் இருக்கும், உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டியும் இருக்குது. அப்புறம் சால்வையும் இருக்குது ஆண்களுக்கு, அழகான சால்வை. இப்போ திருவிழாக்கள் வருது, வேட்டியை சுற்றி கட்டுறதுக்கான சால்வை எல்லாம் இருக்குது. இது இன்னொரு டிசைன் சால்வை. பஞ்சாபியும் இருக்குது. பஞ்சாபி L, XL, XX, 3XL வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன். இதில் வந்து ஒன்றுமே டூப்ளிகேட் இல்லை, நல்ல பிராண்டட் கலெக்ஷனாக தான் இந்த பஞ்சாபியும் இருக்குது. இதில் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு 2 தான் காட்டுறேன், ஆனால் இதுலேயுமே நிறைய இருக்குது. இது வந்து சராரா, தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். இது சராரா பேண்ட்டும். இதுவும் கீழே வந்து கால்மா பேண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பாவாடை மாதிரியும் இருக்கும், கட்டையாக இருக்கும். மேல் டொப் வந்து கட்டையாக இருக்கும். சராரா நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது, S சைஸில் இருக்குது. இது வந்து இதுவுமே அம்மன் சாரியோட ஸ்பெஷல் காட்டன் சாரி. இது நல்ல ஒரு நாளைக்கு இது மகேஸ்வரி கொட்டுறன்னு சொல்லுவேன்னா, நல்ல குட்டி போர்டராக இருக்கும். இதுலேயே ப்ளவுஸ் நார்மலாக கொட்டன் சாரிக்கு நம்ம ப்ளவுஸ் வராது, நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அளவில் கொட்டன் சாரிக்கு ப்ளவுஸ் வராது. 5.5 மீட்டர் தான் வரும், 5.5-6 மீட்டர் தான் வரும். ப்ளவுஸோட பீஸ் வராது அதில். இதுவுமே ஒரு நல்ல ஒரு கொட்டன் சாரி. கலர் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிளாக் பார்டர். இதுவுமே காட்டன் சாரி. ஒரு பக்கம் பார்டர் வந்து சின்ன, இன்னொரு பக்கம் பார்டர் வந்து டபுள் பார்டர் பெருசு. இதுவுமே அழகாக இருக்கும், கட்டுறதுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஹாஃப் சாரீஸ் செய்யணும், பஞ்சாபி செய்யணும், எல்லாமே இதில் செய்கிறவ. இது நல்லாயிருக்கும். இது அதை விட இன்னும் நல்லா. இது காதி, இதில் துணி வந்து காதி. இது வந்து பஞ்சாபி டொப், தனியார் டொப் மட்டும்தான், காலில் ஷால் ஒன்றும் இல்லை, டொப் மட்டும்தான். ஆனால் இது காதி துணியில் செய்தது. நல்ல இதுவும் கைத்தறி காதி தான். கைத்தறி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த நெசவு செய்திருக்கும்போது இடையில ஒரு முடிச்சு மாதிரி வந்திருக்கும், அதுதான் கைத்தறி. அதை கைத்தறி செய்யும்போது அந்த முடிச்சு விழும். மிஷினரியில் பவர் லூமில் செய்யும்போது அந்த முடிச்சு விழுந்திருக்காது. அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம், ஒரு உடுப்பு வந்து கைத்தறியில் செய்த துணியா, சாரியா, அல்லது பவர் லூமான்னு சொல்லலாம். இது வந்து கைத்தறியில் செய்த காதியிட டொப். இது கொட்டன் சாரி, வித்தியாசமான கலர் உண்டு. ஸோ இது
காஃபி ப்ரௌன், டார்க் மரூன் சொல்ல தெரியல, நல்ல ஒரு வித்தியாசமான கலர் இருக்குது. நல்ல ஒரு நீலம் அல்ல துருக்கிஷ் கலரில் ஒரு border. நல்ல அழகான சாரி இதுவும். இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் ப்ளவுஸ் இதில் வெட்ட முடியாது. கொட்டன் சாரீஸுக்கு ப்ளவுஸ் வராது, அது எல்லாருக்குமே தெரியும். மற்ற கொட்டன் சாரியோட ஹெட் பீஸ் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹெட் பீஸ் வந்து இதுதான் ஹெட் பீஸ். எப்போவுமே ஒரு சின்ன கோடு மட்டும்தான், வேறு டிசைன்ஸ் ஒன்றும் ஹெட் பீஸ்க்கு வரும். ஒரிஜினல் கொட்டன் சாரியோட போர்டர்ஸ் இந்த டிசைனில் மட்டும்தான் வரும். ஒரு செக் கொண்டு சும்மா ஒரு கோடு மட்டும்தான் வரும் அதுக்கு. இது பிளாக் ஃப்ளவர்ஸ் இருப்பினம், கருப்பு கலர் நல்லா பிடித்தாக்கள் இருக்கணும். இது கருப்பு border கீழே கொஞ்சம் பெருசு, மேல் border வந்து சின்ன. ஆனால் இதுவுமே நல்ல சாஃப்டான சாரி. இதுக்குள்ளெல்லாம் பேப்பர் இருக்குது, அதான் உங்களுக்கு கடன்றதங்களுக்கு தானே. உண்மையிலே நல்ல சாஃப்டான சாரி, கருப்பு சாரி. இதுவுமே நான் முதல் காட்டின மாதிரி நாராயண்பட் கொட்டன், ஒரு டார்க் ஆப்பிள் க்ரீன், ஒலிவன் க்ரீன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சின்ன வித்தியாசமான கலரில் border உண்டு. இதெல்லாம் அம்மன் சாரீஸில் எப்போவுமே எப்போவுமே ஒரே ப்ரைஸ் 30 franc. எல்லா கொட்டன் சாரீஸும் கைத்தறி சாரீஸ் எப்போவுமே 30 franc தான். இது இப்போ புதுசாக வந்தது. அப்போ இது சேலில் இல்லை, அப்புறம் சேல் ஒரு இது சேலில் வராது. இது புதுசாக வந்த நியூ இயர் வந்தது. இதுவுமே ஒரு கொட்டன் சாரி பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது வந்து ஹெட் பீஸ். நான் சொன்னது அந்த சின்ன ஒரு border செக் கொண்டிருக்கு மட்டும்தான் இருக்கும் கொட்டனுக்கு. இது ஹெட் பீஸில் இந்த டசல்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, இது வந்து border. இதுதான் சாரியோட border. நல்ல சில்வர் ஜரிகை போட்டிருக்கணும். இது சாரியோட border. சாரி ஃபுல்லாக வந்து பிளெயின், இந்த பிளெயின் பர்பிள் தான். இந்த கசக்க பாருங்கள் எப்படி இருக்குது மடிக்கன்னு, அவ்வளோ சாஃப்டான ஒரு கொட்டன் சாரி. இதில் இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் எடுத்தேன் நான். 2 கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பர்பிளும், இது ஒரு காஃபி ப்ரௌன் பச்சை மாதிரி கலந்தோண்டுக்கு ஒரு பிஸ்தா பச்சை borderோட வந்திருக்குது. இதில் ஹெட் பீஸும் இந்த மாதிரி இருக்குது. இந்த இருக்குது தான் ஹெட் பீஸ். இது ஹெட் பீஸில் வரும், ரெட் கலரில் ஹெட் பீஸ் வரும். இதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒல்லியான ஆக்கலைன்னா இதிலே சாரி ப்ளவுஸ் வெட்டிட்டு நீங்கள் உள்ளுக்கு ஒரு துண்டு மூட்டி விடலாம். இல்லைன்னா நீங்கள் பார்க்கணும் இத்தனை மீட்டருக்கு காணுமான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் தான் போட வேண்டி வரும். கொட்டன் சாரி எல்லாத்துக்குமே அப்படித்தான். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. இதை மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு சாம்பிள் என்னோட இருக்கிற எல்லா சாரீஸ் விதத்துலேயும் ஒவ்வொரு சாம்பிள் தான் காட்டினான். கிட்டத்தட்ட 150-200 சாரிக்கு மேலே சேல்ஸுக்கு வரும். இந்த கொட்டன் சாரீஸ் வந்து சேல்ஸுக்கு வராது. இது எப்போவுமே பெர்மனன்ட் ப்ரைஸ் 30 franc தான். முதல் காட்டினது மற்ற எல்லா சாரீஸும் சேலுன்னா 5 franc, 10 franc, 15 franc, 20 franc, 25. அதி கூடுனது இந்த ஒரிஜினல் கைத்தறி கொட்டன் 30 franc. அதுக்கு கீழே தான் மீதி எல்லா சாரீஸும் வரும். அதனால் என்னுடைய நம்பர் நான் கீழே போடுவேன். பிறகு அதுக்கு நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு எப்போ நீங்கள் வர போகிறீங்கன்னு அறிவிச்சிட்டு வரலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.